அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி. நம்ம இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சனி பகவான் மகரத்திலிருந்து கும்ப வீட்டுக்கு பெயர்ச்சி ஆயிருக்கிறாரு. இந்த மாதிரி ராசிகளுக்கு கண்டகச்சனி, அஷ்டமச்சனி, ஏழரை, அர்த்தாஷ்டமச்சனி, இந்த மாதிரி சனிகள் ராசிகளுக்கு நடக்கும்போது இந்த மாதிரி நம்ம ரொம்ப பயப்படணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. யாரையெல்லாம் சனி பகவான் ஒன்றும் செய்ய மாட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்னதான் நம்மளுக்கு ஏழரை கடுமையாக நடந்தாலும் சரி, அஷ்டமச்சனி, கண்டகச்சனி இந்த மாதிரி நமக்கு கடுமையாக இருந்தாலும், பாதச்சனி, ஜென்மச்சனி இந்த மாதிரி இல்லை ஏழரை ஆரம்பிக்குது, இந்த மாதிரி நம்ம ரொம்ப ஏழரை இந்த மாதிரி சனி பகவான் தாக்கம் கடுமையா இருக்கும் அப்படின்னு பயந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பதிவு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா, சனி பகவான் இந்த மாதிரி ஆட்களை ஒன்றும் செய்ய மாட்டார். சனி பகவான் இந்த மாதிரி இருக்கிறவங்கள கண்டிப்பாக ஒன்றும் செய்ய மாட்டாரு அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனி பகவான் பாத்தீங்கன்னா இப்ப உழைப்பிற்கான ஒரு பகவான் கிரகம். அந்த சனி பகவானுக்கு பாத்தீங்கன்னா உழைக்கிறவங்கள ரொம்ப பிடிக்கும். அதாவது யாரு விடாமுயற்சியா உழைச்சிட்டே இருக்கிறாங்க, ரொம்பவுமே அதிகப்படியா உழைக்கிறவங்கள சனி பகவானுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். அதுவும் இல்லாம சிவபக்தர்களை சனி பகவான் எதுவும் செய்ய மாட்டார். அதாவது பெரிதாக எதுவும் அவங்கள பாதிக்க மாட்டார். அதே மாதிரி ருத்ராட்சம் அணிந்தவர்களையும் கண்டிப்பாக சனி பகவான் பெருசா ருத்ராட்சம் அணிந்தவர்களையும் சனி பகவான் பெருசா எதுவும் பாதிக்க மாட்டார். இன்னும் சொல்ல போனா அனுமனை வழிபடுபவர்களையும் சனி பகவான் எதுவும் செய்ய மாட்டார். அதே மாதிரி ரொம்ப ஒருவர் மன ரீதியா ரொம்ப நல்ல குணங்கள், நல்ல ஹெல்ப் பண்ற குணம், நமக்கு உதவி செய்யக்கூடிய குணம் இருக்கிறவர்களையும் சனி பகவான் பெருசா எதுவும் செய்ய மாட்டார். இன்னும் யோகா, உடற்பயிற்சி இந்த மாதிரி அவங்கவுங்க வேலைகளை கரெக்டா பண்றவங்களை கண்டிப்பாக அவங்க உடலை வருத்தி செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் செய்யறவங்களை கண்டிப்பாக சனி பகவான் எதுவும் செய்ய மாட்டார். இன்னும் நீங்க சனி பகவானையும் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா, அவர் கண்டிப்பாக உங்களுக்கு அவர் கொடுக்கக்கூடிய தொல்லைகளை குறைத்து நன்மை நிறைய கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.